வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்த்து வந்துட்டுருக்குறோம். அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரக அடைவுகளை நம்ம முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான், 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்களும் இந்த 8ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் இருக்குது. 12ஆம் இடத்தில் கேது பகவான். இந்த கிரக அடைவுகள் தான் இந்த ஜூன் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில், பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த அந்த பண பிரச்சனைகள் கடந்த 3 மாதமாக தீர்ந்து வந்துட்டு இருக்குதுங்க. நிறைய பண கடன்ல இருந்து நீங்கள் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு தொழில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வருமானமே இல்லாமல் இருந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாதம் ஆனால் ஒரு 10,000மோ இல்லை ஒரு 15,000மோ கொடுக்குற மாதிரி ஒரு வருமானத்திற்கு வந்துட்டு இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கடன்கள்லாம் அடைச்சிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கடனை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஒரு கடன் ஏற்கனவே இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர் குடும்ப ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான். அதனால குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திகள் இருக்கும். அதே சமயத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது வயதுக்கு வரக்கூடிய அந்த பெண்களாக இருந்தீங்கன்னா, குழந்தைகளாக இருந்தீங்கன்னா சில சிரமப்பட்டு நீங்கள் அந்த வயதுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த குருன்றது அந்த பருவம் அடைந்த பெண்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும். பருவம் அடையக்கூடிய அந்த பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம். ஏன்னா அங்கே சுக்கிரனும் இருக்கிறதுனால புதனும் இருக்குது. அதாவது கன்னி பெண், பருவம் அடைந்த பெண், பெண்கள், இந்த 3 கிரகங்களுமே அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பயப்பட வேண்டாம், ரொம்ப பெரிய அளவுலலாம் இருக்காது. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவே, எச்சரிக்கை பதிவு தான். அதனால ஒரு சிரமப்பட்டு ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த கொஞ்சம் அவமானங்கள் காத்துட்டு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இருக்கிறதுனால மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கும் போதே உங்களுக்கு நிறைய சாபங்களை கொடுத்துக்கிட்டே தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. எப்போ துலாம் ராசி அன்பர்கள் ஒரு சின்னதாக ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்கே நீங்கள் ஒரு அடிமை தொழில் செய்ய போகிறீங்களோ, அடிமை தொழில்னா என்னது, இன்னொருத்தர் கையை ஏந்தி நம்ம வேலைக்கு போகிறோம். அதாவது அவங்க முதலாளியாக இருக்கிறாங்க, நம்ம தொழிலாளியாக இருக்கோம். இன்னொருத்தரை நம்பி தான் நம்மளுடைய மாத கமிட்மெண்ட்டே இருக்குது. அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் அந்த அடிமை தொழில். அந்த அடிமைன்றது வந்து அந்த சனின்ற காரகத்துவம் குறிக்கிறது. அப்போ அந்த சனியாகப்பட்டவர் இந்த மாதம் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடம் நல்லா இருக்கும். அந்த பணமாகப்பட்டது அந்த குருவும் சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அவமானப்படுத்திட்டு, நீலாம் என்ன வேலை செய்கிற, உனக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டு கொடுப்பாங்க. அதனால நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய கிரக கோச்சாரம் இந்த மாதம் அப்படி இருக்குது. அதனால அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. மேடம் அன்னைக்கு சொன்னாங்க நமக்கு
அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு பணத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தெய்வத்து மேலே பழிய போட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ, நான் ஒவ்வொரு பதிவுலையும் துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் காமாட்சி அம்மனை நல்லா வழிபாடு பண்ண சொல்லியிருப்பேன். அந்த காமாட்சி மேலே அந்த பழியை போட்டுட்டு எல்லாம் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வருமானத்தை வாங்கிட்டு அடுத்தடுத்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களும் வரும்போது உங்களுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு பதவி, அதாவது வேலையில் ஒரு மாற்றம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூக்கு எல்லாமே ரெடியாகி வந்துடும். அதனால் அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. யார் யாரெல்லாம் உங்களை தூற்றுறாங்களோ அவமானப்படுத்துகிறாங்களோ துலாம் ராசி அன்பர்களே, அவங்கள எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே பழிய போடுருங்க. அவங்களுடைய இவங்க திட்டுறதோ இல்லை அவமானப்படுத்துறது எல்லாமே நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வத்துக்கு போய் சேரும், உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாமே அந்த கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மேற்படிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க, அதாவது நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், அடுத்து எம்எஸ் படிக்கணும், இல்லை எனக்கு நான் ஒரு டிகிரி முடிச்சாச்சு அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் 13ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே அப்ளை பண்ணிங்க. அப்ளிகேஷன் எல்லாமே ரெடியாக இருக்குது, நான் அப்ளை மாத்திரம் பண்ணணும், எப்போ பண்ணலாம் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் இந்த வேலையெல்லாம், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஃபஸ்ட்டு மாதத்தில் முற்பகுதியில் அஷ்டமாதிபதி இடத்துல இருக்கிறதுனால பண்ணாதீங்க எதுவுமே. ஒரு 15 நாள் கழித்து அது எல்லாமே ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல எந்த தடையும் இல்லாமல், வெளிநாட்டிலலாம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு உண்டான வீசா, செலவுக்கு உண்டான பணங்கள் எல்லாமே தயாராக கிடைச்சிரும். அதனால் இந்த மாதம் பிற்பகுதியில் இதற்குண்டான மேற்படிப்புக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிங்கன்னா ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் 12th முடித்து வெளியில் வர்றவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மேற்படிப்பு தொடர்வதற்கு, 12th முடிச்சாச்சு அடுத்து காலேஜ் கல்லூரி வாழ்க்கையை தொடர்வதற்கு ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டு வாழ் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் பதவி உயர்வு, அடுத்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்குது. அங்கே தொழில் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லேண்ட் எல்லாமே வாங்கி போட்டு எல்லாமே ரெடியாக வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அதாவது 8ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் குரு சுக்கிரன் இருக்கிறதுனால வெளிநாட்டில் தொழில் தொடங்குறவங்களோ அல்லது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கோ இந்த மாதம் மிக சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் தொடங்கினா உங்களுக்கு உண்டான அந்த அப்ரூவல் எல்லாமே, அதாவது டாக்குமெண்டேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ரூவல், அடுத்து அங்கே என்னென்ன உங்களுக்கு சைனிங்லாம் வரணுமோ எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை துலாம் ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு மாதத்தில் ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் ஒரு கிரிவலம் வந்தீங்கன்னா போகிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய, நீங்கள் திருவண்ணாமலைக்கு தான் போகணுன்னு இல்லை, எந்த கோயில் உங்களால் முடியுதோ அதை பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே முடியாதவங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவன் கோயில்லையோ இல்லை பெருமாள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வந்தீங்கனாலே போகிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இது நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.